நமது இயக்கத்திலே நிர்வாகிகளாக இருந்தவர்களை ஊழல் முறைகேடுகளால் சேர்த்த பணத்தை கொண்டு பழனிசாமி கும்பல் விலை கொடுத்து வாங்கிய போதும் இங்கே இந்த இயக்கத்தின் தொண்டர் எதற்கும் சளைத்து விடாமலும், அதுபோல சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நான் உள்பட யாரும் வெற்றி பெற முடியாமல் போனாலும் துரோகிகளை இந்த தேர்தலிலே வீழ்த்தி காட்டினோம் என்ற பெருமையோடு நீங்கள் மார்தட்டி கொண்ட வீரபூமியைச் சேர்ந்தவர்கள். நீங்கள் புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சின்னம், அம்மா அவர்கள் கண்ட வெற்றி சின்னம், புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம், 15 ஆண்டுகள் அவர் வழிகாட்டிய இயக்கம், அவர் வழிநடத்திய இயக்கம், அவர் மறைவிற்கு பிறகு பிரிந்து கிடந்த இயக்கம் அம்மா அவர்களால் ஒன்றிணைக்கப்பட்டு மீண்டும் 30 ஆண்டுகள் அம்மா அவர்களால் தமிழ்நாட்டில் இந்த இயக்கம் பீடுநடை போட்டது. அம்மா அவர்கள் மறைகின்ற வரை இந்த இயக்கத்தை யாராலும் ஒன்று செய்துவிட முடியாது என்கிற நிலைதான் இருந்தது. அம்மா அவர்களும் சட்டமன்றத்திலே ஒரு முறை பேசிய பொழுது, எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் இருக்கும், இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த இயக்கத்தை யாராலும் அழித்துவிட முடியாது என்று அன்றைக்கு சொன்னார். அதை நிரூபிக்கின்ற விதமாக உருவாகி இருக்கின்ற இயக்கம்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த இயக்கம் சுயம்பாக தோன்றிய ஒரு இயக்கம். இதில் இன்றைக்கு பொதுச் செயலாளராக இருக்கின்ற நானும் உங்களை போன்ற இந்த கூட்டத்தில் இருந்தவன். என்னை நீங்கள் இந்த இயக்கத்தின் தலைவனாக நீங்கள் உங்கள் தோள்களிலே தூக்கி என்னை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியீர்கள். பட்டி தொட்டி எல்லாம் என்னை கொண்டு போய் சேர்த்தீர்கள்.